ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பச்சை சுண்டக்காய் வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பெரும்பாலானோர் இந்த சுண்டைக்காயை வந்து குழம்புலேருந்து சாப்பாட்டிலருந்தே ஒதுக்கிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. இதில் இரும்பு சத்து அதிகங்க. வாய் புண், வயிற்று புண்ணு, வயிற்றில் இருக்க பூச்சிகள்லாம் வந்து இது சரிப்படுத்தக்கூடியதுங்க. கண்டிப்பாக வாரம் ஒரு முறை நம்ம உணவில் சேர்த்துக்கிறணும். எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு பச்சை சுண்டக்காய் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதை வதக்கி எடுக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. எதுக்காக இடிச்சுட்டு சேர்க்குறோம்னா அந்த கசப்பு தன்மை வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, தாளிப்பு வடகம் துளி அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இதில் வந்து பெரிய வெங்காயம் தாங்க நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்க்குறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 15 வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு, அதனால் நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சுண்டைக்காய் வந்து சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இடிச்சிட்டு சேர்க்கும்போது கசப்பு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. சாதத்தோட பிசைஞ்சு நீங்கள் அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுறலாம். இப்போ இதில் 10 பூண்டு பல் வந்து நான் சேர்த்துருக்கேன். நல்ல வாசனையாக இருக்கும் பூண்டு சேர்க்கும்போது. நல்லா வதக்கிக்கோங்க. வாரம் ஒரு முறை நம்ம கண்டிப்பாக இதை உணவில் சேர்த்துக்கணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸு அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சி தொல்லைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம இந்த சாதத்தில் குழம்போடு சேர்த்து நம்ம ஊட்டி விடும்போது அந்த பிரச்சனையும் குழந்தைங்களுக்கு சரியாகுங்க. 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஜூஸி ஆகிற மாதிரி வதக்கிக்கிற போகிறோம். இப்போ இந்த சைடு பார்த்துக்கலாம். நம்ம சுண்டைக்காயும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் தக்காளி பழமுமே நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா பொடி வந்து நம்ம சேர்த்துடலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடி தான் சேர்க்குறேன். நீங்கள் மிளகாய் தூள் மட்டும்தான் இருக்குது, தனியாத்தூள் மட்டும்தான் இருக்குன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் குழம்பு மசாலா பொடி வந்து பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் காரம் உங்களுக்கு தூக்கலாக வேணும்னா நீங்கள் 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு கூட குழம்பு மசாலா பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் காரம் மிதமாக இருக்கட்டுன்றதுக்காக 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கிற போகிறோம். இப்போ இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பும் வந்து ஆட் பண்ணிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கும் போதே பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா புளி தண்ணி வந்து நம்ம சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சஞ்சைஸ், அதாவது சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருக்கிற புளி இதாக எடுத்திருக்கேன். அதை நல்லா கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறையாவும் சேர்க்க வேணாம், கொஞ்சம் கெட்டிமாக இருந்தால் தான் இந்த குழம்பு வந்து நம்ம சாதத்தில் பெரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லேசாக கொதி வந்ததுக்கு அப்புறமா நல்லா நம்ம வதக்கி வச்ச அந்த சுண்டைக்காயை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். சுண்டைக்காய் போட்டதுக்கு அப்புறமும் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட அவசியம் இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுண்டைக்காயை வந்து நல்லா வதக்கியாச்சு. அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சதை வந்து சேர்த்துடலாம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் தேங்காய் மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த லேசாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன், அதை அப்படியே ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும், தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். சுவையான பச்சை சுண்டைக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. சாதத்தோடு பெரட்டி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஃபீட்பேக்கை வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.